திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு ரோட்ல போற நாய் எல்லாம் பிஏ படிச்சிருக்குன்னா அது நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க கருத்து என்ன? அப்படிலாம் கிடையாது. அது அவங்களோட சொந்த உழைப்பு தான். படிக்கிறது வந்து அவங்களோட இதுதான். இங்க நிறைய படிக்காமையும் சுத்திட்டு இருக்காங்க, ஜாப் எடுக்காம நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அவர் சொல்றதெல்லாம் வந்து கண்டிப்பா தப்பான ஒரு விஷயம் தான். படிச்சா மட்டும்தான் நம்ம டிகிரி வாங்க முடியும். நம்ம இப்ப படிக்காம போயிட்டு சுத்திட்டு அரியர் வச்சுட்டு ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போனா நம்ம எடுத்துக்க மாட்டாங்கல்ல. கண்டிப்பா அவர் சொல்றது தப்பு தான். அவர் பேசுனது நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரியா தப்பா? தப்புதான். அது எப்படி ப்ரோ அவர் சொல்லலாம் பிச்சைனா? அவன் திறமையில ஏதோ படிக்கிறான், அவன் உழைப்பில் ஏதோ பண்ணிட்டு போறான். இவர் பிச்சைன்னு வாய்த்து வந்து ஓப்பனா சொல்ல முடியுமா? இப்போ பிச்சைலாம் அவர் எவ்வளோ ஊழல் பண்ணிடுறாருன்னு அவருக்கு தெரிந்து போடுது. இதில் இப்போ எவ்வளோ பண்ணியிருக்காருன்னா ஏது பண்ணியிருக்காரு. ஏன்னா வெளியே சொன்னா மாட்டிக்க போறாங்கன்ட்டு அந்த மாரி பிகாம் படிச்ச பசங்களை பிஏ படிச்சவங்களாம் ஒரு போறது நாய் கூட படிக்குது. அப்ப நீ படிக்க வேண்டியதானே? நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அவரே ஃபர்ஸ்ட் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியல ப்ரோ. அவரே படிச்சிருக்காரா இல்லையான்னு தெரியல. பட் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. இவர் சொல்ற மாதிரி அவர் போட்ட பிச்செல்லாம் இல்லை. அவர் நாங்கள் என்ன படிக்கிறோம் எது படிக்கிறோம் இன்னுமே தெரியாது. நாங்கள் தான் கஷ்டப்பட்டு படிக்கிறோம். அவர் போட்ட பிச்செல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியல. அதை ஃபர்ஸ்ட் சொல்ல லாயர் படிச்சிருக்காரு. லாயரா? சரி, அவருக்கு யார் போட்ட பிச்சைன்னு தெரியல ப்ரோ. அதான் தெரியல. எல்லாரும் படிச்சிட முடியாதுல்ல ப்ரோ. அவங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எத்தனையோ பேர் உங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேயே இப்போ தான் கிராஜுவேஷன் படிச்சிருப்பாங்க. இவர் வந்து இப்படி வந்து சொல்கிறதுனால வந்து மக்கள்கிட்ட கெட்ட பேர் தான் வரும். இதை வந்து நம்ம சிஎம் வந்து கவனித்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி பொன்முடி சொன்னார், இந்த மாதிரி பஸ்ஸில் போகும்போது அந்த ஃப்ரீயாக கொடுக்குறது வந்து ஓசியில் சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப சீப்பாக பேசினார். ஸோ ஒரு அமைச்சர்களுக்கு அந்த ஒரு பவர் வரும்போது அந்த அத்தாரிட்டியை வந்து மக்களுக்கு யூஸ் பண்ணாமல் தாங்க வந்து அழிக்க முடியாத கடவுள் மாதிரி நினச்சி பேசுகிறது, தான் பெரிய இது மாதிரி பேசுகிறதுலாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. டிஎம்கே வந்து இப்போது என்ன சொன்னால் சிங்கிள் மேன் ஆர்மியாக நிற்கிது. கூட வந்து பெரிய பவர் எதுவும் இல்லை. ஆனால் இவர் அசால்ட்டாக பேசி இந்த மாதிரி பண்ணுறது வந்து சிஎம்க்கு நல்லதில்லை, அவங்க வளர்ந்து வர கட்சிக்கும் நல்லதில்லை. இப்போ விஜய்லாம் அரசியலுக்கு வராரு. இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. இதை வந்து சிஎம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்து எவ்வளோ பெரிய சீனியராக இருந்தாலும் சரி அவங்க வந்து கூப்பிட்டு பேசி ஒன்னா நான் நினைச்சு திருத்தணும் அவங்கள. இல்லையா கட்சியை விட்டு அமைச்சர் பதவி தூக்கணும். பாலிடிக்ஸ் வந்து வேற, படிப்புன்றது வேற. அவன் திறமையில அவன் படிச்சா அவன் என்ன வேணா ஆகலாம். இவர் போட்ட பிச்சை ரோட்ல போற நான் விகாம அந்த இதெல்லாம் கிடையாது. அவன் என்ன படிக்கிறானோ அது அவனோட திறமை. அவ்வளவுதான். இவர் சொல்றதெல்லாம் தப்பு. அதெல்லாம் எல்லாருமே படிச்சிட முடியாது இல்ல. நம்மள மாதிரி இப்போ படிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க படிக்கலாம், எல்லாமே எடுத்து படிக்கலாம், எது வேணா படிக்கலாம். அது அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அது படிக்கிறது அவங்க வீட்டில தான் படிக்க வைக்கிறாங்க. அவர் வந்து காசு கொடுத்து படிக்க வைக்கல. அவர் போட்டு பிச்சை கிடையாது. அப்படி அவர் சொல்றாருன்னா அப்ப அவருக்கும் யாராவது கண்டிப்பா பிச்சை போட்டிருப்பாங்க ப்ரோ. அவர் படிச்சதுக்கும். அதுதான் என் கருத்து. அது எப்படி நாயின்னு சொல்லுவாரு அவர்? என்ன இவர் என்ன பிறந்த உடனே அப்படியே சில்வர்ஸ் பண்ணல வந்துட்டாரா? இவர் இந்த வேலைக்கு என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். நான் தப்பாக சொல்லலை. ஆனால் மக்களோட சீப்பாக பேசுறது ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லதில்லை. ஆர்எஸ் பாரதி அவர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு ரோட்ல போற நான் எல்லாம் பிஏ படிச்சிருக்குன்னா அதுக்கு நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படி சொல்லக்கூடாது சாமி. கல்வி வந்து அழியாத செல்வம். நம்மளுக்கு அதுதான் சாப்பாடு போகிறது. வயசான கூட படிக்கலாம். படிப்பு தான் முக்கியம். படிப்புக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணும். மெயின் நம்மளுக்கு வேற எதுவும் தொழில் படிப்பு இது இருந்தால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். வேற ஒன்றும் வழி இல்லை. ஆனால் அது மாதிரி சொல்லக்கூடாது. கல்வி வந்து அழியாத செல்வம் என்னைக்கும் நம்மளுக்கு. அதுதான் தப்பு தான். தப்பு சொல்லக்கூடாது இந்த வார்த்தை. தமிழக மக்கள் எப்பெல்லாம் தமிழக அரசை வலுவாக எதிர்க்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து அதை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஆர்எஸ் பாரதி அவர்களை பேச வைக்கிறது ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கள்ளச்சாராய விஷயத்தை பொதுமக்களிடையே பயங்கரமான விழிப்புணர்வு இருந்தது. 62 பேர் உயிர் பலி ஆகிட்டாங்க. இதை மறைக்கிறதுக்கோசம் பட்டதாரிகளை இழிவு பண்ணுற மாதிரியும், இதுக்கு முன்னாடி வக்கீலில் இழிவு பண்ணார், மீடியாக்களை இழிவு பண்ணார், இப்போது கல்லூரி மாணவர்களில் பிஏ பட்டதாரிகளை இழிவு பண்ணி பேசியிருக்காரு. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும். ஓட்டு போட்டு என்ன சொல்கிறாருன்னா, அது நான் எந்த மீன் பண்ணி சொல்கிறேன்னா, நாங்கள் இல்லைன்னா இவங்க யாரும் படிச்சிருக்க முடியாதுங்கிறார். அப்படிலாம் கிடையாதுங்க. எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இப்போ அம்பேத்கர்லாம் இவங்கெல்லாம் இருந்தாங்களா, நான் ரோட்டில் லைட்டில் தான் உட்காந்து படித்தார். எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இவங்களுக்கு தான் இடம் எடுக்கவே இல்லை. அவங்க அப்பா கூலி வேலை தான் செய்கிறாரு. கஷ்டப்படுற ஃபேமிலி தான் படிக்க வைக்கிறாங்க. இவங்க இல்லைன்னா படிக்க முடியாதுலாம் சும்மா பேய்க்காது. இவங்க முன்னாடி எத்தனை பேர் கட்சியில் இருந்தாங்க, அப்பெல்லாம் மக்கள் படித்து வரலையா? இந்த மாதிரி திமிருத்தனமாக அசிங்கமாக பேசுறது இவங்க ஃபஸ்ட்டு நிறுத்தணும். ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இது மாதிரிலாம் பண்ணால் டிஎம்கே ஓட்டு விடாது. என்ன சொல்கிறது, ரொம்ப அடுத்த தேர்தல்லாம் பக்கத்தில் வந்துட்டு இருக்குது. மக்கள்கிட்ட இவ்வளோ கேவலமாக அது நாய்ங்கிற வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறது. நாய் வந்து நன்றி உள்ள ஜீவன் தான். ஆனால் இவர் சொல்கிற விதம் பார்த்தோன்னா ரொம்ப இந்த தெருவில் இருக்கிறது பொறுக்கி சாப்பிட்ற மாதிரி பேசுகிறாரு. இவர் வயசாகி கையில் நிறைய பணம் வந்துட்டு அமைச்சர் பதவி வந்து ஒரு பெரிய கடவுள் மாதிரி பேசுறது. யார் யாருக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. வாயை மூடிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லது எல்லாருக்குமே. அது மிகப்பெரிய தப்பு. அது நிறைய வாட்டி அவர் இப்படி தான் இந்தமாரி ஏடக்கூடமாக வாயை விட்டுட்டு இந்தமாரி தான் தப்பாக பேசுகிறாரு. இவரால் அந்த கட்சிக்கு ரொம்ப கெட்ட பேர். படிக்கிற மாணவர்கள்லாம் அந்த பிஏ படிக்கிற அந்த கனவே தகர்ந்துடும்.
இவர் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பா பேசிருக்காரு. இல்லைங்க ஐயா, ஆங்கிலேயர் காலத்துல இருந்தே வந்து பட்டதாரிகள்லாம் இருக்காங்க. ஏன் காந்தி வந்து படிச்சாரு, பிஎல் ஆனாரு, வழக்கறிஞர் ஆனாரு, அம்பேத்கர் வழக்கறிஞர் ஆனாரு, நேதா சுபாஷ் சந்திர போஸ் படிச்சாரு, ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் படிச்சு வந்தவர், வஉசி படிச்சவர், இது மாதிரி சுதந்திர போட்டவர் எல்லாருமே அந்த காலத்திலே படிச்சவங்க தான். இவங்க திராவிட ஆட்சி காலத்துல தான் வந்து தான் கல்லூரிகள் வந்தது. கல்வி தகுதி பெற்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து கல்வி தகுதி எல்லாம் நல்லபடியா தான் இருந்தது. அதனால வந்து இவர் போட்ட பிச்சை எங்களால ஏத்துக்க முடியாது. படிச்ச ஒவ்வொரு இளைஞர்களும் இதை புரிந்து இவங்க எதுக்காக இது மாதிரி பேச வராங்கன்றத புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் யாரும் படிக்காம பண்ணிருந்தாங்க. எத்தனை வருஷமா படிச்சுன்னுக்குறாங்க. எவ்வளோ டிகிரி வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பட்டம் வாங்கியிருக்காங்க, டாக்டர் படிப்பு, வக்கீல் படிப்பு, போலீஸுக்கு கமிஷனர் படிப்பு, இவ்வளோ பட்டம் வாங்கியிருந்து அனாவசியமாக ஒரு பையனை வந்து 10வது படித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து பண்ணுறாங்க. இந்த படிப்புக்காக எவ்வளோ காலம் பேச தப்பு இல்லை. இது அவர் ஆட்சி இருந்தால் கூட அது மாதிரிலாம் பேசக்கூடாது. இப்போ விலைவாசி பற்றி ஜனங்க என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, கோயப்பினி ஏதாவது என்ன பண்ணுதுன்னு அதுக்கு பற்றி பேசினுக்கிறாங்க. நீ எதுக்கு இந்த கதையத்தை பேசுகிற? ஒரு பையனை படிக்க வச்சு எனக்கே குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டமாகுது. படிக்க வச்சு ஒயின் ஷாப்பு தந்து வச்சுட்டு என்ன 3 மணி நான் 200 பேர் சேர்த்தானுங்க. அவர் பேசுன தப்பு, அந்த பேச்சு எடுக்கக்கூடாது. அவர் அது படிப்பு கற்று ஒரு படிப்பு கற்று எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு எல்கேஜி சேர்க்குது எத்தனை சீட்டு வாங்குறான், எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சா டியூஷன் அனுப்புகிறாங்க, வண்டியில் அனுப்புகிறாங்க, மாதம் ஃபீஸு எவ்வளோ இது. படிப்புனா சும்மா கிடையாது. அது படிப்பு வச்சு பார்த்தா தான் தெரியாது அது கஷ்டம். பிஏ படிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து முதல்ல 10th +2 இப்படி படிப்படியாக கஷ்டப்பட்டு போர்டு எக்ஸாம் எழுதிட்டு அவன் வீட்டு சூழ்நிலாம் பார்த்து தான் படிக்குது. அது நாயெல்லாம் படிக்க சொன்னது அது தப்பான வார்த்தை தான். ஆமாம் ஐயா, தமிழக ஒரு ஐயா மு.க. ஸ்டாலின் தான் இவரை பேச வைக்கிறாருன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களோட மனசுல அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கோசம் பேசக்கூடிய விஷயங்கள் தான் கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன். அவர் தான் பிச்சை போட்டாருன்னு தெரியலையா? அவனா எல்லாத்தையும் இதே சொல்றாரு. ஒருத்தர் என்னன்னா ஓசி பஸ்ன்றாரு, ஒருத்தர் என்ன இப்படி வந்து தலைமை சரியில்லாதப்ப கூட இருக்கிறவங்கலாம் கீழே இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தப்பு அது. மேலே எல்லாரையும் எடுத்துட்டு புது இளைஞர்களை போட்டு நல்லபடியாக இந்த தொடர்ச்சி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா லாயர்லாம் இன்னைக்கு லாயரா இருக்காங்க எல்லாரும் அப்படின்னா நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னாரு. லாயர்ன்றது சாதாரண ஒரு நாட்டு விடுதலைக்கு போகிற லாயர் வந்து இப்போ இந்தியா எடுத்துனா காந்தி ஒரு லாயர் தான். பாகிஸ்தான் சுதந்திரம் அவரும் முகமது ரஜினா அவரும் ஒரு லாயர் தான். அதனால் சாதாரண விஷயம் இல்லை லாயர் படிக்கிறதுலாம். அதனால் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ப்ரோ படிப்பை இவங்க எப்படி ப்ரோ பிச்சை போட முடியும்? காசை வேணா கொள்ள அடிக்கலாம். இப்போ இதெல்லாம் படிப்பெல்லாம் இப்போ அவங்க எதுவும் பண்ண முடியாது. உன் திறமையில இப்போ நீ படிச்சனா நீ எல்லாரும் அது உன்னோட விருப்பம், நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ணுற. அவர் பிஏ படிச்சுட்டு இப்போ ரோட்டில் போகிற நாயெல்லாம் அப்படி பண்ணுறதுனா தப்பு. ஓகே, நான் தொடர்ச்சி அந்த மாதிரி திமுக அமைச்சர்கள் பொன்முடி என்ன சொல்றாரு, ஓசிங்கிறாரு, பஸ்ஸில் போகிற பெண்களை ஓசிங்கிறாரு. அப்புறம் கதிரானந்த் அவர் வேலூர் எம்பியா இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்துட்டீங்களா, நல்லா ஜொலிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி. இதெல்லாம் தப்பு தானே? ஆமாம் அதெல்லாம் தப்பு. ஓசின்றது யாரையும் சொல்லக்கூடாது. இப்போ அரசாங்கம் அவங்க காசுலேருந்து எதுவும் கொடுக்கல, எல்லா கவர்மெண்ட் இதில் தான் கொடுக்குறாங்க. அவங்க சொந்த பணமோ இல்லை அவங்களுடைய இதுவோ எதுவுமே கொடுக்கல. கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தில் தானே அவங்க பண்ணுறாங்க. அப்போ அந்த ஓசின்றது அவங்க எடுத்துடலாம். டிஎம்கே பண்ணுற அந்த ஓசின்ற ஸ்கீமே எடுத்துட்டு பொதுவாக வச்சிருந்தால. எதனால இப்படி பேசுறாங்கன்னு தெரியல சார். மக்களை ரொம்ப இழிவா பேசுறாங்க. ஐயா பொன்முடி அவர்கள்லாம் வந்து பேருந்துல வந்து இலவசமா தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க அவங்க தான். ஆனா அதையே பயன்படுத்துற தாய்மார்கள ஓசியில போற ஓசி அப்படின்ற ஒரு இழிவான சொற்களை பேசினாரு. ரெண்டாவது வந்து நம்ம கதிரானந்த் அவர்கள் வேலூரோட இப்ப பாராளுமன்ற எம்பி அவர் என்ன சொல்றாருன்னா தேர்தல் பிரச்சாரத்துல பெண்கள்லாம் வந்து காலை பொழுதுல பிரச்சார நேரத்துல கொஞ்சம் நல்ல முறையில தான் இருப்பாங்க. ஏன்னா சுமங்கலியா இருக்கிறவங்க நல்ல முறையில தான் இருப்பாங்க. அவங்கள வந்து நீ மேக்கப் போட்டு வந்திருக்க, நாங்க கொடுத்த 1000 ரூபாய் தான் நீ ஃபேர் அண்ட் லவ்லி போடுற, பான்ஸ் வாங்கி போறேன்னு ரொம்ப இழிவான பெண்களை வந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கோம், நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் நல்லபடியா மாற்றத்தை கொண்டு வரணும். அவர் தான். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.